அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்னும் சில தினங்களில் தமிழக அமைச்சரவையில் சில மாற்றங்கள் இருக்கலாம் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. அமைச்சரவை மாற்றத்தின் போது புதியவர்கள் சிலருக்கு வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்திற்கு முன்னதாக அமைச்சரவை மாற்றம் இருக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அமைச்சராக இருந்து நீக்கப்பட்ட ஒருவருக்கு மீண்டும் அமைச்சரவையில் வாய்ப்பு என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. சில அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இன்னும் சில தினங்களில் தமிழக அமைச்சரவையில் சில மாற்றங்கள் இருக்கும் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த தகவல்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தமிழக முதலமைச்சர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக அமைச்சரவையில் மாற்றம் அப்படின்ற தகவலானது வெளியாக இருக்கிறது. யார் யாருக்கு புதிதாக வாய்ப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது? யாருக்கு எந்த இலாக்கா மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது? கௌதமி வணக்கம். தமிழக அமைச்சரவையில் சில மாற்றங்கள் இருக்கும் என்ற தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் வரும் 23ஆம் தேதி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில முக்கியமானவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது அந்த 23ஆம் தேதி ஏற்கனவே தமிழக அமைச்சரவை பொறுத்தவரையில் கடந்த 3 ஆண்டுகளில் 2 முறை இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. 3வது முறையாக அமைச்சரவையில் சில மாற்றங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த முறை அந்த மாற்றத்தை பொறுத்தவரையிலே அமைச்சரவை முக்கியத்துவம் கொடுக்கப்படாத மாவட்டங்களை மனதில் வைத்து அந்த மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதாரணத்திற்கு சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு அமைச்சர் கிடையாது. பொறுப்பு அமைச்சராக திரு KN நேரு அவர்தான் இருக்கின்றார். அதே போல திருவள்ளூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தற்போது யாரும் திருவள்ளூர் அமைச்சராக இல்லை. காந்தி அவர்கள் பொறுப்பு அமைச்சராக இருந்து வருகின்றார். எனவே இதுபோன்று அமைச்சரவை இடம்பெறாத அல்லது பிரதிநிதித்துவம் இல்லாத சில மாவட்டங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக விவரம் அறிந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே புதிய அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையிலே இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. தற்போது முதல்வரோடு சேர்த்து 34 பேர் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஒரு சிலர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நீக்கப்பட்ட ஒருவரும் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது சிறையில் இருக்கின்றார். அவர் விரைவில் விடுதலையானால் அவரும் அமைச்சரவையில் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். அவர் உள்ளே வருவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக விவரம் அறிந்தவர்கள் சிலர் குறிப்பிடுகிறார்கள். இந்த மாற்றங்கள் பொறுத்தவரையில் வரக்கூடிய 27ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 17 நாட்கள் பயணமாக அமெரிக்கா செல்கின்றார், தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக. எனவே இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னதாகவே இந்த அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அமைச்சரவை மாற்றம் என்பதை பார்க்கும்போது ஏற்கனவே முக்கியமான IAS அதிகாரிகள் பலர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதாவது தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பல IAS அதிகாரிகள் கடந்த சில நாட்களாக மாற்றப்படுகிறார்கள். இன்றும் நாளையும் கூட சில மாற்றங்கள் IAS அதிகாரிகள் தரப்பில் இருக்கும் என கூறப்படுகின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவற்றையெல்லாம் முடிக்கக்கூடிய வகையிலே இந்த மாற்றங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை போன்றவையெல்லாம் 2 துறைகளும் மாற்றி கொடுக்கப்பட்டது முதலாவதாக. அதன் பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்றது. அப்போதுதான் டெல்டாவிற்கு முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லி TRB ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டார். அதே போல அமைச்சர் உதயநிதி உள்ளே கொண்டு வரப்பட்டார். இது போன்ற விரிவாக்கங்களும் செய்யப்பட்டது. 3வது முறையாக அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்றும் ஒரு சிலர் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிலர் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்களுக்கு மாற்றாக புதியவர்களுக்கும் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான முகாந்திரம் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்தும் இந்த மாற்றங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓரிரு தினங்களில் வெளியாகும் என்றும் வரக்கூடிய 23ஆம் தேதி இந்த பதவி மாற்றம் இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது இருக்கும் என்றும் தலைமைச் செயலகத்தில் உள் விவகாரம் அறிந்த சில முக்கியமான அதிகாரிகள் நமக்கு தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.